படிப்பறிய பள்ளிக்கூடம் தான் அறிய பிளேட் அறிவேன் நைஃப் அறிவேன் மணி பர்சும் தான் நான் அறிவேன். சரி அண்ணே ஒரு சிகரெட்டு கொடு. இது ஃபில்டர் சிகரெட்டு தரமாட்டேன். குடுக்கலன்னா உன்னை உதைச்சிடுவேன். நான் உன்னை கடிச்சுடுவேன். சரி நாய் இருக்குங்கடா. இன்னைக்கு ஷேரு ஆளுக்கு 75 ரூபாய் 45 காசு, மிச்சம் 15 காசு. இத பிரிக்க முடியாததால கம்பெனி இருப்புல வச்சிடறேன். உன் காசு எப்படி? இந்த வாரம் பிசினஸ் டல்லு தான். கவர்மெண்ட்ல சொல்லி ஜனங்களுக்கு போனஸ் கொடுக்க சொல்லணும். இந்தா சுந்தருவான் சார். எனக்கு இதெல்லாம் வேணாண்டா. என்னால இந்த தொழில கண்டினியூ பண்ண முடியாது. தயவுசெய்து என்ன தேடி என் வீட்டுக்கு வராதீங்க. இவனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? நான் அப்பவே சொன்னா அசோக மரத்தடியில பங்கு பிரிக்காதீங்கடான்னு. புத்தருக்கு போதி மரத்துல பிறந்த மாதிரி இவனுக்கு அசோக மரத்தடியில பிறந்துருச்சு. என்னதுரா ஞானந்தா? என்னடா குறையுதே? போலீஸ் 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 ஒயிட் சம்பாரிச்ச பணத்தை காணடா போலீஸ். அத ஓடுறான் பாரு, அந்த பையனை எடுத்துடுவான். ஒண்ணுமில்ல, நம்ம லவர்ஸ் பார்க் இன்னைக்கு ரவுடிஸ் பார்க்கா இருக்கு. ஒரே கலாட்டா இருக்கு. வேற இடத்துக்கு போலாமா? ஆட்டோ டீ நேரம் வரையப்பா. இந்த ஆட்டோ வேணாங்க, அதுல போலாங்க. ஆட்டோ டீ நேரம் போப்பா. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஆட்டத்தை பாதியில நிறுத்த முடியாது. பாதியில நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சினி, நீ கண்டினியூ பண்ணிக்கோ. சரி, ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான். ஏதாவது கசமுசனா சொல்ல காலி பண்ணிடலாம். என்ன விஷயம்? உங்க பேரு சுந்தர், ஊரு காவலூர், இப்ப கேகே நகர்ல இருக்கீங்க. சிகரெட் ப்ளீஸ். வேண்டாம். கொடுத்தா வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு எடுத்துதான் பழக்கம் இல்ல? திருட்டு தொழிலை விட்டுடுங்க. இல்ல சொப்னா கூட சுத்துறதை விட்டுடுங்க. ஏன்னா அவ இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத்தோட ஒரே பொண்ணு. விஸ்வநாத் வீட்டு வேலைக்காரனாயா நீ?
ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இப்பவும் நான் சொல்றேன், நாளையில இருந்து திருடுறத விட்டுடு, இல்லாட்டி இன்ஸ்பெக்டர் பொண்ணோட சுத்துறத விட்டுடு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இனிமே நம்மால ஓட முடியாதுடி. என்னடி பாதி வழியில வந்து முடியலன்னா இப்படி? நீ தானே ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிறேன்னு காலேஜ்ல பேர் கொடுத்த. நீயும் ஓடி பிராக்டிஸ் பண்ணிக்கோ. ஏய் ப்ளீஸ், இன்னும் 2 கிலோமீட்டர் தானே, வாடி. என்னால 2 இன்ச்சு கூட ஓட முடியாது. ஜோக் சொல்லட்டுமா? நோ, வாழ கொஞ்சம் காட்டுறியா? அவ்வளவுதானே, காலேஜுக்கு வா, போட்டோவே காட்டுறேன். ஏய், வாடு கமல் மாதிரி இருப்பாரா? கமல் என்னடி, கமலை விட ஸ்மார்ட். ரஜினி மாதிரி? ரஜினியை விட ஆக்டிவ் டி. மாட்டி வச்சிருக்காங்க, எடுத்துக்க. அவராவது உனக்கு குத்தியை கொடுக்கட்டும். அதான் வேலைக்கு போயிட்டு சொல்றல, திருந்திட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நோய் நோயின்னு திருந்திட்டேன். மாட்டின போட்டு அவ கழட்டிடுவாங்களே. ஹை சப்பண்ணா, என் மருமக நல்ல நேரத்துல வந்திருக்கேன். வா 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 வா, பேசிக்கிட்டே இருங்க, இந்த 1 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன அப்படி பாக்குற? அவர் தான் எங்க அப்பா. எங்க ஊர் பஞ்சாயத்துக்கு அவர் தான் பிரசிடண்டா இருந்தாரு. எங்க சித்தப்பா இருக்கார்ல, திருச்சியில தாசில்தாரா இருக்காரு. இன்னொரு சித்தப்பா இருக்கார்ல, பெங்களூர் கண்டோன்மெண்ட் தெரியுமா, அங்க கமாண்டரா இருக்காரு. நான் தான் உங்க வீட்டுக்கெல்லாம் போறது இல்ல. உங்க குடும்பத்துல எல்லாரும் பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, ஆனா நீங்க தான் பிக் பாக்கெட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொப்னா, என் பேரை சொல்ல கூட உங்களுக்கு யோகிதை இல்ல. என்ன சீட் பண்ணிட்டீங்க, என்ன ஏமாத்திட்டீங்க. Stop it. Yes, நான் திருடமா இல்ல சொல்லியே. கெட்டும் பட்டணம் போது சொல்லுவாங்க, ஆனா நான் பட்டணத்துக்கு வந்து கெட்டு போயிட்டேன். யாரோ செஞ்ச திருட்டுக்காக என்னைய சம்பந்தப்பட்டு ஜெயில தள்ளுதே உங்க அப்பந்தான். ராத்திரி 12 மணிக்கு மேல மவுண்ட் ரோட்ல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? சினிமாவுக்கு போனீங்க? சார், இல்ல போய் 12 மணிக்கு மேல? ஆமா சார். எந்த வீட்டுல போய் திருடிட்டு வந்தீங்க? நாங்க திருடல. என்ன சார் இது? நாங்க எல்லாம் திருடல சார். ஐயோ ஐயோ, நாங்க தான் சார் திருடணும், நாங்க தான் சார் திருடணும். ஐயோ 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 ஐயோ. ஜெயிலுக்குள்ள வந்தவெல்லாம் பெரிய மனுஷன் ஆயிடுறான். இந்தாடா. வேணாம். ஏய், 4 கம்பிக்குள்ள வந்தோன்னே நடந்ததை பத்தி நினைக்க கூடாதுடா. உன்பட்ட மனச புகை போட்டு ஆத்துப்பா. அது யாரா? முன்னாடியா? நான் திருடல சார், எனக்கு சம்பந்தம் இல்ல. திருடிட்டு நான் தான் திருடன்னு எவன்டா ஒத்துக்கிறான்? எல்லாம் கோர்ட்ல போய் பேசிக்கலாம். கொண்டாடகையா? சொல்லுங்க சார். கவலைப்படாம நீ வை, நான் கவனிச்சுக்கிறேன். சார், எந்த கோர்ட் சார்? முறைகிற பார்த்தா சைதாபுரம் தெரியுது. நீ கை வேமா, நான் கவனிச்சுக்கிறேன். நீ வை. தப்பு பண்ண ஜெயிலுக்கு போனா திரும்பி வருவான். ஆனா நான் தப்பு பண்ணாம ஜெயிலுக்கு போனதாலே என்னவோ திரும்பி வரும்போது திருட நான் வந்துட்டேன். அப்புறம் அதே எனக்கு வாழ்க்கைய போயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற ஸ்வப்னா, என்னைக்கு நான் உன்னை மனசார நினைச்சனோ அன்னைக்கு நான் திரும்பிட்டேன். பிகாஸ் ஆஃப் யூ. இன்னைக்கு சமூகத்துல நானும் ஒரு மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏன்? பிகாஸ் ஆஃப் யூ. கை நீட்டா மாமூல் கொடுக்குற கடைக்காரங்கிட்ட கூட இப்ப கால் கடுக்க நின்னு வேலை கேட்கிறேன். ஏன்? பிகாஸ் ஆஃப் யூ. என்ன பெத்துட்டோமேனு கண்ணீர் விட்டுட்டு இருந்த எங்க அம்மா கூட இப்ப ஆனந்த கண்ணீர் விடுறாங்களே. ஏன்? பிகாஸ் ஆஃப் யூ. இப்படி பிகாஸ் ஆஃப் யூ எத்தனை தடவை வேணாலும் சொல்ல முடியும். ஐ கேன் ரிப்பீட் த சேம். யூ பிலீவ் இட் ஆர் நாட். என்னைக்கு நான் உன்னை மனசார நினைச்சனோ அன்னைக்கு இந்த சுந்தர் மாறிட்டான். அவ ஓட்டாம்பாறை ஆட்டம் பொண்ணை கூட்டிட்டு வந்து ஒஸ்தியில கஸ்தூரிங்கிறாளுங்க, பன்னிக்குட்டி ஆட்டம் மருமக கூட்டிட்டு வந்து இதுதான் என் கண்ணு குட்டிங்கிறாளுங்க. என் மருமகளை பாத்தீங்க அப்படியே அசந்து போயிடுவீங்க. பாத்தீங்களா, இதுதான் என் மருமக வந்த காரு. அன்னைக்கு கருப்பு காரு, இன்னைக்கு வெள்ளை காரு, நாளைக்கு என்ன காரம்? ஐயோ, அந்த வந்துட்டா என் மருமக. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. என்ன உன் மருமக விருட்டுன்னு போயிட்டா? விருட்டுன்னு ஒண்ணு போகல, அதுக்கு 1008 வேலை இருக்கும்.
படிக்கணும், பள்ளிக்கூடம் போகணும், சாப்பிடணும், தூங்கணும், விளையாடணும், இன்னும் என்னென்னமோ. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தருத்திரம் பிடிச்ச தலைமுழுக போனாலாம் ஏகாதசி எதிர்த்தாப்புல வந்துச்சான். அடி போங்கடி வேலையத்தவளுங்களா வந்துட்டாளுங்க ஆட்டிக்கிட்டு.